நம்ம வனிதா அக்கா வந்துட்டு சமீபத்தில் ஒரு விஷயத்த பகிர்ந்திருப்பாங்க. அதாவது அவங்களுடைய முதல் காதலை சொன்னால் தமிழ்நாடே ஆச்சரியப்படுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களும் இவராக இருப்பாரோ அவராக இருப்பாரோன்னு நிறைய நிறைய கருத்துக்கள்லாம் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது சம்மந்தமாக சமீபத்தில் வனிதா அவர்கள்கிட்ட வந்து கேட்கக்குள்ள அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வை பற்றி அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேனே தவிர லவ்வரை பற்றி அப்படின்னு நான் வந்து சொல்லலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் வந்துட்டு அதை வந்து நான் ஒரு இன்டென்ஷனோடு நான் வந்து சொல்லவே இல்லை. அப்படியே பேசக்குள்ள ஃப்ளோவில் நான் வந்து அதை சொன்னது தான். அதை வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இத்தனை பேர் அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க, இதை பற்றி வந்து பேசுவாங்க, இது வந்து மெயினாக போகும் அப்படின்னு வந்து நான் சத்தியமாக நினைக்கல. இன்ஃபேக்ட் நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில் வரக்குள்ளே ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, அக்கா நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே, நம்ம மக்கள்லாம் வந்து அதை எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்குள்ளே தான், ஐயோ நான் அப்படி யோசிக்கவே இல்லையே, நான் அந்த மாதிரி இன்டென்ஷனில் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன். ஸோ அது வந்து யாருக்குமே தெரியாதது. இன்னும் சொல்லணுன்னா ஒருத்தர் 2 பேருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி யாருக்குமே வந்து தெரியாத ஒரு விஷயம் அது. அண்டு பொதுவாக நான் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறவ. ஆனால் அந்த ஓப்பனாக நான் பேசுனேன்னா அந்த விஷயத்தில் எனக்கு உரிமை இருக்குது, நான் பேசுவேன். பட் ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு இப்போ உரிமை கிடையாது. எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்கள பற்றி நான் வந்து பேசுகிறதுக்கு. அது ஒரு க்யூட் லவ் அவ்வளோதான். அது யாருக்கும் தெரியாமல் இருந்தது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணிலாம் நம்ம வந்து பேசவே வேணாம். இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு உரிமையும் கிடையாது நமக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.